சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. அதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் நான் சந்தோஷப்பட்டுக்கலான்னு. இது பாக்யராஜ் சொன்னதாச்சே. நம்ம பாண்டியராஜ் இதே தாங்க சொல்ல சொன்னாரு. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. அதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் நான் சந்தோஷப்பட்டுக்கலான்னு. இது பாக்யராஜ் சொன்னதாச்சே. நம்ம பாண்டியராஜ் இதே தாங்க சொல்ல சொன்னாரு. ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோட பாஸ்ட்ல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை திருத்திக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோட பாஸ்ட்ல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை திருத்திக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். சார் சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார். நான் அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் கேக்குதுங்களா? சார் சார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார். நான் அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் கேக்குதுங்களா? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் நம்பி வந்தோம் பாத்தியா, என்ன தான்டா செருப்பு அழைச்சிருக்கணும். ஓ நீங்க பேசிட்டு இருக்கீங்களாண்ணா? பேசிட்டு சொல்றீங்களா? நான் கொஞ்சம் பேசணும். ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சி கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ண நினைச்ச ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சி கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ண நினைச்ச அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடுது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடுது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினைச்சுக்கிட்டு தூரமா போயிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்லயே இல்லாத அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுவீங்க. அவங்களுக்கு எப்படா தெரியும்? அப்ப யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷனை மெஷினாக்க ட்ரை பண்றீங்க, மெஷினை மனுஷனாக்க ட்ரை பண்றீங்க. டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினைச்சுக்கிட்டு தூரமா போயிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்லயே இல்லாத அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு ஃபேஸ்புக்ல மெசேஜ் போடுவீங்க. அவங்களுக்கு எப்படா தெரியும்? அப்ப யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷனை மெஷினாக்க ட்ரை பண்றீங்க, மெஷினை மனுஷனாக்க ட்ரை பண்றீங்க. அதுதான் எனக்கு எதுக்குன்னே புரியல. ஆனா ஒண்ணுப்பா, இத்தனை வருஷம் நான் கோமால இல்ல, நீங்க எல்லாரும் தான் கோமால இருந்திருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். சரி விட்னா, உன் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுப்போம். இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். சரி விட்னா, உன் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுப்போம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. அது சும்மா விளையாட்டுக்கு பேசி போண்டா. ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? அது குட்டியில 4 வயசு மாமா குட்டியா? அவன் மாமா குட்டியா? அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சடப்பண்ணி மாதிரி இருக்கு.
ஏன் நான் பாடுறதை விட அந்த பேரு கேவலமா இருக்குடி. மாமா குட்டி எக்ஸ் தானே? அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறா, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறா. அப்பா ஏய், அது சும்மா விளையாட்டுக்கு பேசிருக்கோம்டா. ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? அது குட்டியில 4 வயசு மாமா குட்டியா? அவன் மாமா குட்டியா? அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சடப்பண்ணி மாதிரி இருக்காண்டி. மகதா பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்றேன். என் சம்பளம் 6000 ரூபாய். பேங்க்ல எனக்கு இருக்கிற கடன் 36000. இதான் நான் இருக்கிற காலனி. இங்க நிறைய பேருக்கு நான் ரொம்ப வேண்டியவன். இஷ்டம்லாம் இல்ல, கடனால. மகதா பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்றேன். என் சம்பளம் 6000 ரூபாய். பேங்க்ல எனக்கு இருக்கிற கடன் 36000. இதான் நான் இருக்கிற காலனி. இங்க நிறைய பேருக்கு நான் ரொம்ப வேண்டியவன். இஷ்டம்லாம் இல்ல, கடனால. நான் இங்க வந்தேன், இங்கதான் இருக்கேன். 3 நாளா கல்யாணம் வேலை எக்கச்சக்கமா இருந்துச்சு. நம்ம சின்ன குட்டி மாமா ஒத்தலா விளாண்டிக்கிட்டு இருந்தாரு. நாம பார்த்து பார்க்காத மாதிரி போக முடியுமா? அதான் கடையை பொண்ணாட்டிட்டு விட்டுட்டு ஏன் வந்து தங்கிட்டேன். நமக்குன்னு மேல தனியா ரூமே விட்டாங்க. நான் இங்க வந்தேன், இங்கதான் இருக்கேன். 3 நாளா கல்யாணம் வேலை எக்கச்சக்கமா இருந்துச்சு. நம்ம சின்ன குட்டி மாமா ஒத்தலா விளாண்டிக்கிட்டு இருந்தாரு. நாம பார்த்து பார்க்காத மாதிரி போக முடியுமா? அதான் கடையை பொண்ணாட்டிட்டு விட்டுட்டு ஏன் வந்து தங்கிட்டேன். நமக்குன்னு மேல தனியா ரூமே விட்டாங்க, ஏசி ரூம்.